தப்பு தான். நான் பார்த்த விஷயத்த சொன்னது தப்பு தான். எல்லாரும் என்ன மன்னிச்சிங்க. பேசுறது எல்லாம் பேசிட்டு இப்ப கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? உங்க வார்த்தை உண்மைன்னு சொல்லி ரோஹிணியா அவங்க அண்ணனுங்க 2 பேரும் கோவத்துல ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏய், நீ வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சத்யா. நீ எதுக்கு இப்படி கடந்து ஆடிட்டு இருக்க? என்ன நீ இது அநியாயமா இருக்கு? ரோஹிணிய பத்தி தப்பா சொன்ன உங்க அப்பாவை தண்டிக்கிறத விட்டுட்டு ரோஹிணிய பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ண சத்யா கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க. இந்த நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் வரேன்டாமா. ரோஹிணி 2 ஸ்டவ் வச்சு தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சதுமே அவங்க தனி நாம தனின்னு ஆயிட்டோம்ல. அப்புறமும் எதுக்காக நீ அவங்களுக்காக தேவையில்லாம வாட்டர் கேன் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ அதெல்லாம் பண்ணாத. நல்லது பண்ணி நீ எதுக்காக கெட்ட பேரை வாங்கிக்கிற? இனிமே அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. சத்யா, என்ன சத்யா நல்லவ மாதிரி பேசி இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் உன் திட்டம் பலிக்காது. அண்ணி, இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறது சத்யா இல்ல, நீங்களும் அண்ணனும் தான். சத்யா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அண்ணி. எப்போ தனி ஸ்டவ் தனி சமையல்னு முடிவாயிடுச்சோ இனிமே நீங்க தனி நாங்க தனி தான். டேய், நீ என்னடா பேசுற? இங்க இருக்க எல்லாரையும் நானும் என் பொண்டாட்டி தானே பாத்துக்கிறோம். அவங்கள நாங்க பாத்துக்கிறப்போ அவங்க எதுக்காக உங்களுக்காக வேலை பார்க்கணும்? உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் வாட்டர் கேன் போட்டுக்க வேண்டியதானே? டேய், என்னடா விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சு வாய உடைச்சிரும் பாத்துக்க. சும்மா நிறுத்துங்க. என் புருஷனா உங்களுக்கு எப்பவுமே இலக்காரம் தானே? எப்ப பார்த்தாலும் அடிச்சிருவேன் உதச்சிருவேன்ட்டு. அண்ணா, இப்ப சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோண்ணா. கூட பிறந்தங்கிறதுக்காக நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் உனக்கு மரியாதை கொடுக்கலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்காம கொலை பண்ண பார்த்தவங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பினவங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைண்ணா. டேய், உனக்கு பால்ல தூக்க மாத்திர கலந்தது ஆதரவு இல்லடா. அதே மாதிரி கவரிங் செயினை வச்சு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டது ஆதரவு இல்ல. இத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. அண்ணா, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சும்மா நீ உன் பொண்டாட்டிக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நானும் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா. 2 பேரும் சண்டை போடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்கப்பா. இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்கிடாதீங்கப்பா. ஏற்கனவே என் கூட பிறந்தவன் வீட்டு வாசல்ல நின்னு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அதுலயே நான் பாதி உசுர விட்டுட்டா. இப்ப நீங்களும் தேவையில்லாம சண்டைய போட்டு என்ன ஒரே அடியா கொண்டு புதைச்சிடாதீங்கடா. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. விட்டுருங்கடா, விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி, இனிமே எங்க வேலையை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அவ்வளவுதான். போ. என்ன கௌதம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்லக்கா, இப்பதான் வந்தேன். என்னக்கா ஆச்சு? நம்ம பிளான் சக்சஸ் தானே? இல்லடா, எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. என்னக்கா சொல்ற? அந்த வாட்ச்மேன் கிழவன் என்னையும் ரோகிணியும் நல்லா ஊத்து பார்த்துட்டு போனானே, அவன் வந்து ரோகிணி அண்ணகிட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னான்தான். ஆனா அந்த ரோஹிணி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி சமாளிச்சுடா. நீங்க அங்கதானே இருந்தீங்க. நீங்க எப்படியாவது பேசி ரோகிணி வாயில இருந்து உண்மையை வர வச்சு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கலாம்ல. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில நாம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கல. என்னக்கா அது? இந்த பிளான் தான் நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா கௌதம், ஆதிரியோட அப்பா ரோஹிணி ரொம்ப நெருக்கமா நீங்க பேசுறத பார்த்தாருன்னா அத வீட்ல வந்து சொல்லி பிரச்சனை பண்ணுவாருன்னு கணக்கு போட்டேன். நான் கணக்கு போட்ட மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனா ரிசல்ட் மட்டும் நமக்கு சாதகமா அமையல. என்னக்கா, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதே. சரி விடுங்க. உங்களோட அடுத்த பிளான் என்ன? ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா கௌதம், நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீ பண்றியா? நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா. பண்றியான்லாம் கேட்காதீங்க. அந்த பிரபு பயலுக்கும் அவன் தங்கச்சி ரோகிணிக்கும் நான் யாருன்னு காட்டுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன், கேட்டுக்கோ.
இங்கயா? இந்த வீடு அங்க நிறுத்துங்க. ஓகே. நீரா அதுல நானே கேன் போடுறேன். ஆதிர ஆதிர அத்தை வாங்க அத்தை. என்ன ஆதிர இங்க நின்னுட்டு இருக்க? அத்தை நானும் உங்க புள்ளையும் வாட்டர் கேன் போட வந்திருக்கோம் அத்தை. அப்படியா? வாங்க சித்தி. என்ன இந்த பக்கம்? வா பிரபு. இருங்க நான் கேன் போட்டு வந்துடுறேன். சரி. என்ன சித்தி கடைக்கு வந்தீங்களா? ஆமா பிரபு. பிரபு, ஆதிர, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணீங்க அத்தை? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நேத்து நடந்தது எல்லாம் நீயும் பிரபுவும் வேணா மறந்திருக்கலாம். அது உங்களோட பெருந்தன்மையை காட்டுது. ஆனா என்னால நேத்து நடந்தது எல்லாம் மறக்க முடியல. சித்தி வேண்டாததை மறந்துதான் ஆகணும். அதுதான் நல்லது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா உன் சித்தப்பாவும் வேல்வெளியும் பொன்னையும் ஆதிரையும் எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியலையே. அத நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பிரபு. அவங்கெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை பண்ணதை நாங்க யாரும் மனசுல வச்சுக்கல. நீங்களும் இதே நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு உங்களோட நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான். என்னோட நிம்மதியா? எப்ப என் அக்கா இறந்து நம்ம குடும்பமே 2 ஆச்சோ அப்பவே என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுடா. அத்தை என்ன அத்தை? சித்தி இப்ப எதுக்கு நீங்க படசெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? புதுசா நடக்கிறது ஒண்ணும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லையே பிரபு. கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம்னு எவ்வளவு மரியாதையா இருந்த அந்த வேலை போய் இன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து வாட்டர் கேன் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் வேலை என்னதாண்டா ஆச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த கஷ்டத்தை பட போற? இன்னும் விசாரணை முடியாம நம்ம நேரத்துக்குன்னு இழுத்துக்கிட்டே போதே சித்தி. அதனால எப்ப வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வேலை திரும்ப கிடைச்சிரும் சித்தி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.